வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் 2 டிஷ் பண்ண போகிறேன். ஒன்று கிரேவி, ஒன்று கோலா உருண்டை. என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு கிரேவி செஞ்சுட்டு அந்த கிரேவி மூலமாக நான் ஒரு கோலா உருண்டை செய்கிறேன். எப்போவுமே கோலா உருண்டை தனியாக செய்வாங்க, அதுவே தனியாக குழம்பு வச்சு செய்வாங்க. ஆனால் நான் சிக்கன் கிரேவி பண்ணி அதுலேருந்து நான் இப்போ கோலா உருண்டை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை டிவைட் பண்ணிக்க போகிறேன். இதில் இருக்கிற எலும்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சு கறி தனியாக எடுத்து வச்சு அரைக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நான் கிரேவிக்காக தயார் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, ஆல்ரெடி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதை அரைச்சாச்சு. இப்போ ஒரு வாணலி எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயிலில் நல்லா அரைச்சி வச்ச விழுது அதில் சேர்த்து நம்ம கிண்டி விடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி கிரேவி செய்கிறோமோ அது மாதிரி தாங்க. ஆனால் கோலா உருண்டை செய்கிறது 2 டிஷ்ஷு செய்யலான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை தான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு அதன் பிறகு நாம் மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கோலா உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சிக்கன் மசாலா, அப்புறம் மிளகாத்தூள், முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் பண்ணிட்டேங்க. இப்போ சிக்கன் கறியை நான் நல்லா அரைச்சிக்க போகிறேன். இப்போ அதுக்குள்ளே இங்கே வாங்க. இங்கே மிளகாத்தூள், மல்லித்தூள் இது ரெடி ஆகிட்டுருக்குது. அதனால் நம்ம இது கொஞ்சம் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டே இருக்கலாம். இதுவும் சேர்ந்து பார்க்கலாம். இப்போ நல்லா மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டோன்னே கொஞ்சம் அதுக்கு ஏற்ற கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றணுங்க. ஏன்னா கோலா உருண்டைக்காக தான் நான் இது செஞ்சிட்ருக்கேன். இப்போது நம்ம கிரேவியாக எப்பவும் செய்கிற கிரேவி தான். ஆனால் இப்போ கோலா உருண்டைக்கு நம்ம இது கிரேவி எடுக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அப்புறம் இது கொஞ்ச நேரம் வெந்துட்டுருக்கும்போது கோலா உருண்டையை நம்ம தயார் பண்ணிக்கலாம். கோலா உருண்டை மட்டன்லேயும் செய்வாங்க. அதாவது கோலா உருண்டை மட்டுமே செஞ்சு குழம்புலேயே போட்டு அது செய்வாங்க. அதுதான் மெத்தடு. இப்போ நான் இந்த மெத்தடு இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடு தான். இப்போ பாருங்கள், சிக்கனை நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். பொட்டுக்கடலையும் 3/4 பதத்துக்கு ஓரளவு அரைச்சிக்கலாங்க, ரொம்ப நைஸாக தேவையில்லை. இப்போ சிக்கன் பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிட்டு அதில் நம்ம வெங்காயம் வடைக்கு நம்ம எப்படி போடுறோமோ, போண்டா வடைக்கு அது போல் தாங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். பிறகு பொட்டுக்கடலையும் போடணுங்க. கொஞ்சம் அதுக்கு ஏற்ற உப்பு நம்ம பார்த்து தூள் உப்பு சேர்த்துங்க. இது கரம் மசாலாவும் போடலாம், சிக்கன் மசாலா தான் நான் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் வாயில் தட்டுப்படும், அதனால் நான் இது மட்டும் போட்டால் போதுங்க. நம்ம ஈஸியாக சாப்பிட்ணும். அப்படி அங்கங்கே பச்சை மிளகா இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான். இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ பொட்டுக்கடலை பொடியும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு அப்புறம் ஒரே ஒரு முட்டை தாங்க இதுக்கு தேவை. ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கறி இருக்குது, ஆனால் உருண்டையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். இப்போ ஒரு முட்டையை போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். முட்டை போட்டால் கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும். ஒரு சிலர் அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணி செய்வாங்க, ஏன்னா மொறுமொறுப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கூட செய்வாங்க. உருண்டை பிடிச்சிட்டு அரிசி மாவில் கூட அப்படியே பெரட்டி கூட எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அது நான் அப்படி செய்யலை. இப்போ பாருங்கள், சிக்கன் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ அதில் இருக்கிற தண்ணி மட்டும், அதாவது
இந்த இது மட்டும் எசன்ஸ் மட்டும் எடுத்து இந்த பக்கம் கோலா உருண்டைக்காக வச்சுருக்கேன். இப்போது இந்த கிரேவிக்கு இந்த தண்ணி போதும், இந்த தண்ணி கோலா உருண்டைக்கு போதும். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சதை சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி வச்சுக்கலாங்க. நான் வந்து சின்ன வயசில் இது எங்கள் அப்பா இந்த வடை மாதிரி வாங்கிட்டு வருவாருங்க. அங்கே கோலா உருண்டையெல்லாம் அப்போ ஃபேமஸ் கிடையாது, வடை மட்டும்தான் ஃபேமஸ்ஸு. கடைங்கள் அங்கெல்லாம் விற்கும், ஸ்ட்ரீட் ஃபுட்டாக அங்கே விற்றுட்ருக்கோம். அது வந்து எங்கள் அப்பா எப்பாவது ஒரு தடவை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நல்ல டேஸ்ட்டு தான். இங்கே தாங்க தமிழ்நாட்டில் தான் கோலா உருண்டை ஃபேமஸ். இப்போ அங்கேயும் இப்போ வந்து ஹோட்டல்லலாம் செய்கிறாங்க. இப்போ ஒன்றுன்னா போட்டு பொரிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் பொரிக்கணுங்க, இல்லைன்னா வேகாமல் போயிடும் உள்ளார. நம்ம கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக தான் இது செய்யணும். கொஞ்சம் அதுக்கு நம்ம பெரிய வடை சட்டி இல்லாமல் ஒரு சின்ன வடை சட்டி மட்டும் பண்ணிங்களன்னா சீக்கிரமாக நமக்கு குயிக்காக நமக்கு ரெடி ஆகிடும். ஏன்னா இது என்னுடைய அனுபவம் இதுதான். இந்த மாதிரி பொரிக்கிறதுல ஒரு சின்ன இதில் பண்ணோம்னா பெரிய வடை சட்டியை விட சின்ன வடை சட்டி சீக்கிரமாக பொரிச்சு எடுத்துரும். இப்போ பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சி, சிக்கன் கிரேவி. அதுக்கு கடைசியாக மிளகுத்தூள் தூவி, அவ்வளோதாங்க. இவ்வளோதான் சிக்கன் கிரேவி, இவ்வளோதாங்க. இப்போ வந்து நாம் பொரித்து வச்சதெல்லாம் இன்னொரு செட்டு இருக்குது, அதை நானும் உருண்டை பிடிச்சதெல்லாம் எடுத்து பொரித்து வச்சாச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நாம் வந்து டீ கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் எடுத்து வச்சு அதை 2 வேளைக்கு மட்டும்தாங்க சாப்பிட முடியும். காலையில் செஞ்சால் சாயங்காலம் வரைக்கும் கூட சாப்பிட்லாம். மறுநாள் வந்து சிக்கனை சாப்பிடக்கூடாது. எங்கள் அம்மா அந்த காலத்திலே சொல்லுவாங்க, சிக்கனை வந்து எவ்வளவு மிச்சம் ஆனாலும் சரி தூக்கி எறிஞ்சிருவாங்க. நானும் அப்படி தாங்க ஃபாலோ பண்ணேன். ஆனால் நிறைய பேர் அப்படி பண்ணலை. ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில். ஃபுல்லாக என் வீடியோ பாருங்கள்.